ஈரேழு உலகத்தையும் தன்னுடைய நெற்றிக் கண்ணால் சாம்பலாக்கிய சிவபெருமானால் ஒரே ஒரு மாவீரனை மட்டும் நெருங்க முடியாது என்பது உங்களுக்கு தெரியுமா? ஆம், சிவனின் மூன்றாம் கண்ணால் நந்தி பாகவனை தாக்க முடியாததுக்கான காரணம் புராணங்களில் ஆழமான தத்துவத்துடன் விளக்கப்படுகிறது. ஒரு சமயம் சிவபெருமான் தனது மூன்றாம் கண், ஞானக்கண், திறந்து அடிக்கும் சக்தியை வெளிப்படுத்துகிறார். இந்த கண் அனைத்தையும் எரித்து அடிக்கக்கூடியது. இந்த கண் திறக்கப்படும் போதெல்லாம் கோபத்தால் திரும்ப முடியாத நாசம் நிகழும். ஆனால் நந்தி பகவான் சிவபெருமானின் மிக அருகில் இருப்பவர். அவர் சிவனின் பரமபக்தர் மட்டுமல்ல, சிவனின் திருவருள் நிறைந்தவர். நந்தி பகவானின் உள்ளம் சிவனின் சிந்தனையோடு இணைந்தது. அதனால் சிவனின் மூன்றாம் கண் அவனை தாக்க முடியவில்லை. ஏனென்றால் நந்தி அகங்காரமில்லாத பரமபக்தி கொண்டவர். ஞானக்கண் அஞ்ஞானத்தையும் அகந்தையையும் அடிக்கிறதே தவிர தூய ஆன்மாவை, ஞானத்தில் நிலைத்தவரை தாக்காது. நந்தி சிவத்தன்மையின் ஒரு பாகம்தான். சிவன் நிழலை தாக்க முடியாதது போல நந்தியையும் அல்ல. தத்துவம் ஞானக்கண் என்பது ஞானம் வெளிப்படும் நிலை. அந்த ஞானம் மூடத்தனத்தையும் அகந்தையையும் அடிக்கிறது. ஆனால் நந்தி போல் ஞானத்தை அடைந்தவரை அது தீண்டாது.